பாடல் வேளையில் நாம் பாடினது போல ஒருவரும் சேரா ஒளியில் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒளியினை தந்தும் இதயத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். அதுபோல் மனப்பாட வசனத்தில் நம்ம கேட்டோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் படிக்கிறேன். நம்மளுக்கெல்லாம் பரிச்சயமான ஒன்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லிக்கொள்ளுகிற உலக கடவுள்கள், அவர்களெல்லாம் கடவுள் கிடையாது. கல்லை வணங்குகிற அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இந்த கடவுள் எங்களுக்கு வறுமையிலிருந்து விடுதலை தருகிறது, இந்த கடவுள் எங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது, எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுகிறது, எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது அப்படின்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வணங்குகின்ற தெய்வம் அவர் எதை கொடுக்க வந்தார் அப்படின்னா, அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். பிரியமானவர்களே, அந்த ஜீவன் அவருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவனை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து, அவருக்குள் இருந்த அந்த ஒளியை இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த ஒளியை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காகவே வந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கெல்லாம் ஒளியாக இருந்ததுன்னு பார்க்குறோம். 9வது வசனத்தில் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு பார்க்குறோம். 12வது வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும், நம்முடைய திருச்சபையில் உள்ள நம்ம எல்லாருமே தான் அவர் சொல்லுகிறார், எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? இந்த அதிகாரம்தான் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கலெக்டர் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் இருக்கலாம், PM இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இல்லாத அந்த அதிகாரம் என்ன ஒரு விசேஷித்த வண்ணமாய் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு அதிகாரம்? இந்த அதிகாரம்தான் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். பிரியமானவர்களே, பெரிய பெரிய அதிகாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்துக்கெல்லாம் ஒரு ஜீவன் இல்லை, ஒரு ஒளி இல்லை, ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை உங்களிலும் என்னிலும் அவர் ஒளியை தந்து அவர் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியை தருகிறவராயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை அவருடைய ஜீவன் மூலியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம பார்க்குறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் உங்களுடைய குடும்பத்திலேயும் என்னுடைய குடும்பத்திலேயும் நான் இருக்கிறேனா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவனை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையிலே? நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். உங்களையும் என்னையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில் அந்த அதிகாரத்தோடு அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தோடு எழுந்து நின்று
உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த ஒளியை தந்தவரை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் அவரை துதிப்போம் பிரியமானவர்கள்.